இன்னும் ஒரு தூரம் காலில் வந்துட்டு அக்கா. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வர்றான். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய தெரு முனையில போய் பார்த்தோன்னா ஒரு சிறிய அம்மன் கோயில் இருக்கா. உள்ளுக்கு தள்ளி போய் பார்த்தேன். அங்க நாகாத்தம்மன் கோயில் அம்மாளுடைய ஒரு சக்தி அந்த பகுதியில் இருக்கு. இப்போ ஓராண்டு காலங்களாக உனக்கு கடனும் மனத்தொல்லையும் இருக்கு. பிள்ளைகளால் நிம்மதியற்ற நிலையும் அவங்க வாழ்க்கையை சீர்திருத்தி கொள்ள முடியாத அவப்பேரும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தொழில் கட் பண்ணி நிற்கிறதுக்கு மந்திரிகம் இருக்குமான்னு கேட்டேன். அப்படி ஒன்றுமே நடக்கலை. இப்போதைக்கு கிரகங்களும் ஜனவசியமும் குறைவு. அதனால் ஜனங்களை உன் பக்கம் திருப்பி உன் தொழிலை வளமாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். யாரு? அப்படியா? கேட்டு பார்க்குறேன். அப்படியா? சரி, கேட்டு பார்க்குறேன். என் புருஷனோட கணவரோட பணம் வரணும், அது இன்னும் வரல சுவாமி. இந்த வருஷத்தில் அது வந்து சேரும். பணத்தை பெற்றுக்கொள், நல்ல குணத்தையும் பெற்றுக்கொள். கால் வந்துக்கலாம், விடுதுங்களா? கர்பசாமி, கேட்டு பார்க்குறேன். என்ன விஷயம்? உண்டுமா? வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொழில் கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறது யாரு? வாப்பா. பே என்ன தொழில் தம்பி? ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ஒரு ஹால் பிளான் பண்ணிட்டு ஃபாரின் இல்லையா? கால் வந்துட்டு வரலாம். அதுக்கு 100 ரூபாயாப்பா. என்ன பாப்பல நீங்களாம். இன்னொரு தரம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நாட்டை ஆளுகின்ற அரசியல் சார்ந்த சில நண்பர்களுடைய நல்ல உதவிகளும் கிடைக்குமான்னு கேட்டேன். சட்டத்தால் கிடைக்கும், பணத்தால் கிடைக்காது. வெளிநாட்டில் நடத்தக்கூடிய அந்த தொழில் ஸ்தாபனத்துக்கு இடம் சீர்திருத்தப்பட்டது. அதுக்கு தேவையான பொறுப்பான ஒரு ஆள் மட்டும் நம்பிக்கைக்கு சரிதானா இல்லையாங்கிற ஒரு ஆராய்ச்சி உள்மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. தேவையில்லாதவங்கிட்ட கொடுத்து நம்ம பணம் வேஸ்டா போயிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம். 3 பேர்களுடைய உதவியுடன் அந்த தொழில் நடக்கும், வெற்றிகரமாகவும் இருக்கும். ஆனால் அதில் தங்கும் வசதியை இப்பொழுது உருவாக்கினால் அதுக்கு வேண்டிய பெர்மிட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். புரியுதா? அதுக்கு வேண்டிய ஏற்பாடும் நடக்கும். தொழிலையும் நல்லாக்கி தரேன். அந்த தொழிலுக்கு ஆடி மாதம் 20ஆம் தேதி வரை பொறுமை வேண்டும். வெற்றிகரமாக நடக்கும், ஜெயிச்சுக்கலாம். இந்த 2ஐயுமே நடத்திடுவோம், தைரியமா இருக்கலாம். ஒன்றும் அரசியல் சார்ந்த நண்பர்னு ஒரு குரூப் கொடுத்தன, கவனிக்கலையா? வேற பேசலாம், உட்காந்து போங்க. பப்ளிக்கு வேண்டாம். 8 மணிக்கு இவரை கரெக்டாக அடையாளம் பார்த்துக்காங்க. நமச்சுவா அண்ணா வந்துட்டாரா? நமஸ்காரம் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நம்ம 2 பேசுவோம். வேற ஒரு மேட்டர் இருக்கு, போங்க. தண்ணி வேணும், தண்ணி வேணும். திருமணமாகி தன்னுடைய வாழ்வில் மனக்குழப்பத்தை பெற்று இந்த வாழ்வு நிலைக்குமா நிலைக்காதாங்கிற குழப்பத்தை அடைந்தது யார்? ஒருவன் மனது 9 அதில் ஒளிந்து கிடப்பது 80. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. கல்யாணம் முடிச்சாச்சா? பொண்டாட்டி எங்க இருக்கா? சென்னையில் எங்க இருக்கிறேன்? கிண்டி இருக்கிறீங்களா? கால் வந்துட்டுவாங்க. சமாதான புறாவை பார்த்தேன். சமாதான புறா அங்க இருக்கா? ஏப்பா, சமாதான புறா இருக்காப்பா அங்க கிண்டியில? இருக்குன்னு நிரூபிச்சிட்டோம்னா ஜவஹர்லால் நேரு கையில ஒரு புறாவை வச்சுக்கிட்டு இருப்பாரு. என்னப்பா பிள்ளை நீ எல்லாம் கிண்டியில சும்மா தான் இருக்கிற, தேடி பார்க்கண்டமா அதெல்லாம். கால் வந்துட்டு வா.
சமாதான புறா. புறா அப்படியா? அந்த இடத்த மாத்திட்டாங்களோ? ஒன்னாலதான் எல்லாம் நடந்துருக்கு. நீ தான் எல்லாம் செஞ்சிருக்க. அதானே. ஆனா அந்த இடத்துக்கு அந்த காலத்துல அடையாளம் தான் தெரியுமா? ஆமா. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வரலாம். கத்திப்பாலம், நல்ல புத்தியோடு கட்டின பாலம். ஏறும் போது எரிகின்றான், இறங்கும் போது சிரிக்கின்றான், வாழும் நேரத்தில் வருகின்றான், வறுமை வந்தால் பிரிகின்றான். இந்த செல்ல கொடு. செல் கரெக்டா இருக்கா? அவள் வருவாளா? வரணுமா வேண்டாமா? வரணும். ஆனா அவ அங்க வரமாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காளே, என்ன செய்வது? வர வச்சு தரணுமா? அவளுக்கு இந்த வாழ்க்கை புளித்து விட்டது. அங்க இருக்கிறவர்களும் அவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்கு மயங்கி விட்டார்கள். கால் ஒன்று சொல்லலாம். அப்படியா? கேட்டு பார்க்குறேன். சரி, கரெக்ட், ஓகே. அதனால அந்த மனைவியை கொண்டு வந்து சேர்த்து வாழ வச்சா போதும்ல. சேர்த்து வாழ வைக்கிறேன். இன்னும் ஒரு 1.5 மாதம் பொறுமையாயிரு. எப்படியோ கொண்டு வந்து சேர்க்கிறேன். சந்தோஷமா இரு. வெற்றி ஆக்கிடுவேன். ஓடு. கர்மசாமி, அப்படியா? அப்படியா? தான் பெற்ற பெண்மகளின் வயிறு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு கொண்டு ஒருவர் இருக்கிறார். யார் அது? வயிறு சம்பந்தமா? என்னம்மா வயிறு? வாட்? வயிறு சம்பந்தமானு கேட்ட நீ எப்படி போற? வயிற்று சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? ஏன்னா வயிறு வந்து கொஞ்சம் வீங்கி இருக்கு, அது சம்பந்தமாக கும்முன்னு எப்ப பார்த்தாலும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனக்குறை உடையவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுதான் கேட்டேன். யார் இருக்குங்களா? அல்லது குழந்தை பாக்கியம் சம்பந்தமா மனக்குறை உடையவங்க யார் இருக்கா? வயிறு சம்பந்தமான மேட்டர் தானே அது. கால் வந்துருவான். அண்ணா வணக்கண்ணே. யாருண்ணா அது? செல்ல மகள் வருக. நீ யாருப்பா? குழந்தை வரத்துக்கு வந்திருக்கியா? கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? மனைவி எங்க இருக்காங்க? நான் பார்க்கறதில்ல, உனக்கு வேற ஏதோ சிந்தனை வருதில்ல. ஏண்டா இப்படியெல்லாம் சக் 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 கெட்ட போயிடுவேன், கெட்ட போயிடுவேன். சக் சக் சக். இன்னொரு தினம் கால் வந்துட்டு வரலாம். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ. இது யார்? கணவர். பக்கத்தில் வாங்க. 2 பேரும் ஒன்று போல கண்களை மூடி உட்காருங்கள். நான் பார்க்கிறேன். ரெண்டும் ஒன்று போல கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய புத்திரஸ்தானத்தை போய் பார்த்தேன்.
பொம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொல்லி உத்தரவில் இருக்கு. அன்னை ஆதிபராசக்தியின் பெயர் வைக்க வேண்டும். மருத்துவத்தால் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்தாலும் அவைகளையெல்லாம் மீறி தெய்வ சக்தியால் ஒரு குழந்தை பிறக்கும். அதுவே தெய்வ குழந்தையாக இருக்கும். ஆதிபராசக்தி என்று பெயர் வைப்பாயாக. வெற்றி உண்டு. புண்ணியமாக்கி தர நல்லா இருக்கு. கவலை வேண்டாம். சரணம் ஐயப்பா. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. பாட்டு புரியுதாடா உனக்கு? என்னடா புரியுது உனக்கு? இல்ல, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி. நல்ல பாட்டு. நல்லா இருக்கு. சூடா இருக்கு. சுட்டதை வெளியே காட்டலை நான். கால் வந்துட்டு வரலாம். நிறைய மனிதர்கள், நிறைய ஜாதகங்கள், நிறைய கோவில்கள், நிறைய பூசாரிகள், நிறைய யோகியர்கள் எல்லாரையுமே பார்த்து ஒரு முடிவெடுத்து தெளிவு பண்ணி என்னதான் நடக்குன்னு பார்ப்போமேன்னு ஒரு விரக்தியில் தான் உன் வாழ்க்கை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? உன்னை பார்த்த உடனே சோழிங்கநல்லூர்லேருந்து நரசிம்மமூர்த்தி வாரார். அந்த கோயிலுக்கு போயிருக்கியா நீ? தொடர்ந்து போனையா? போகலை. ஒரு முறை போயிட்டு வந்திருக்க. அங்கே போய் ஒரு முறை நீ போயிட்டு வந்தன்னா அதில் ஒரு விஷயம் இருக்கு. குழந்தை பாக்கியம் உனக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அப்படியா? இவனா? கேட்டு பார்ப்போம். இடைப்பட்ட காலத்தில் தெய்வத்தின் மீது நம்பிக்கையே இல்லாமல் இருந்திய, எப்படி அதெல்லாம் மனசு திரும்பிச்சு? பின்ன அதுலேருந்து விரக்தி ஆயிடுது. இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதில் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். கண்ணை முடிக்க நான் ஒரு திருநாமத்தை சொல்லுவேன். சுவாமியே இந்தாடா ஐயப்பான்னு பேர் வச்சுக்கா. வெற்றி உண்டு. ஜோதி சொரூபமாக நடக்கும். ஆனால் கொஞ்சம் மருத்துவம் தேவைப்படுகிறது. அது மூலமாகவே தெரியும். போயிட்டு வரலாம். அது நரம்பியல் சம்பந்தமான பிணி, இதயம் சம்பந்தமான பாதிப்பும் கொஞ்சம் இருக்கு. மாற்றிக்கிடுவோம் தைரியமாக. கர்பசாமி. ஆமா, அப்படியா? சரி, கேட்டுருவோம். இன்னொரு உத்தரவு தான் மெட்ராஸுக்கு இருக்கு. அது என்ன? சென்னையில் அறுவை சிகிச்சை சம்பந்தமாக யாருடைய எண்ணத்தில் சிந்தனை குழப்பம் இருக்கிறது? அறுவை சிகிச்சை சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்தது யார்? ஆபரேஷன் யார் பண்ணியிருக்கீங்களா? அறுவை சிகிச்சை ஆபரேஷன் நரம்பியல் சம்பந்தமாக பிரச்சனை உடையவர் யார்? நரம்பியல், நிரோஸ். நல்லா இருக்கேப்பா. கால் வந்துட்டு வரலாம். நரம்பியல், நரம்பியல் புரியல. ஏம்மா பெரிய ஆட்கள் யாரும் கூட வந்திருக்காங்களாம்மா? வாமா, ஏமா அங்கே நிற்கிற? தொடாமல் உட்காருமா. கொஞ்சம் கண்ணை முடிக்கா. ரெண்டாயிரத்தி 25 6வது மாதத்திலிருந்து இவளுக்கு அந்த பிக்ஸ் வராது. அந்த நரம்பியல் பிணி நீங்கும். கால் ஒன்று வரலாம். மூளையின் நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டேன். அதில் இருக்கக்கூடிய நரம்பில் இருக்கக்கூடிய சிறிய பிணிகள் தான் இதுக்கு காரணம் என்பது உங்கள் ரிப்போர்ட்டை காட்டுது. அதனால் மெல்ல மெல்ல அது சீராகிவிடும். குழப்பத்துக்கு இடமில்லை. பக்கத்தில் வரலாம். முதல்ல அவள் ஆரோக்கியத்தை பேணுங்கள். அதுவே சரி. உங்கள் ஆசைக்கு அவளை தள்ளப்படாதீர்கள். வெற்றி உண்டு. பேசுவோம் அடுத்து. பக்கத்தில் வா.
பராசக்தியே துணை. நல்லா படிப்பான், சந்தோஷமா இருக்கும். அவன் கூடிய மாற்றி தரேன், வெற்றியாய். கர்மசாமி, நாகர்கோவில் எல்லை சென்னை மாநகர், அவ்வளோதான். நாகர்கோவில் எல்லை என்னம்மா? கூப்பிடுதேன். திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டது யாருப்பா? நாகர்கோயில்ல யாருக்குப்பா திருமணம்? உனக்கே திருமணமா? கால் வந்துட்டு வா, அழைக்கிறேன். கருப்பா, வா கருப்பா. எந்த கோயிலுக்கு வேலை செய்து பணி செய்த? இதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு நிகராக சில குழப்பங்கள் வந்து சேர்ந்ததா? அந்த பெண்ணினுடைய சாபங்கள் உன்னுடைய வாழ்க்கையை இப்போ தள்ளப்பட்டிருக்கு. புரியுதா? புரியலையா? அந்த சாபத்திலிருந்து விடுதலை ஆகிவிட்டா என்றால் தை மாதத்துக்குள் ஒரு பெண்மணி வருவாள், திருமணம் முடித்துக் கொள்வாய், வாழ்க்கை அமையும். பக்கத்தில் வா, ஜெயிச்சு தரேன், தனியாக என்ன போய் பார்த்துக்கா. இன்னைக்கு இல்லை, இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வா. அதே நான் 10 நாள் கழிச்சு வர சொல்லு. அதே நாகர்கோவில் எல்லை தன்னுடைய பொம்பளை பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கேட்டு வந்தவங்க. யார் இடையில பேசுதா? சுவாமியே நிரஞ்சன் லக்கணம், மேச லக்கணம் வர பொறுப்பா. சந்திரன் ரிஷபராசி, 7க்குரியவன் விருச்சிகம், 7க்குரியவன் 11 இருக்கான். கரெக்ட் தான், 2வது திருமணம் தான். சனி 5ல் இருக்கான். 60% நல்லா இருக்கு. இன்னொரு ஜாதகம் 60% நல்லா இருக்குயா. இது யாருக்குள்ளது? விருச்சிக லக்கணம் 7ஆம் இடத்துல. அது யாருக்குள்ளடா? சந்திரன். இவன் புழுனிப்பே, இவனுக்கு கொடுக்காத, எனக்கு பிடிக்கல. இதை வந்து கொஞ்சம் நிரஞ்சன் தானே, நாகராஜனா, இவங்களை கொஞ்சம் பேசுங்க, தெளிவாக நடக்கும். தங்கச்சிக்கு பிடிக்கான்னு முதல்ல பார்த்துட்டாங்க. அவன் கழிச்சுக்கிட்டு போனான்னா கதை நடக்காது. எஸ், ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 7 சனி பகவான் ராசியில் இருக்காரு. அதுக்கு எதுக்கும் பொருந்தும். எஸ், கொடுக்கலாம். கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு இந்த கல்யாணத்தை வரக்கூடிய ஆவணிக்கு உட்பட மனதை பொருத்தமாக்கி தெளிவு பண்ணித்தாரேன். பொறுமையாக வெற்றி ஆயிரும், தெய்வமாக இருக்கும். நல்லா இருக்கும்பா. பேசி என்ன பார்க்க வாங்க. இந்தா பணம் தானே, நல்லா இருக்கும். யாருக்கு கிடைச்சிரும் போ. கர்மசாமி, நாகர்கோவில் எல்லை தாயும் மகனும். எந்த ஊருக்கு? இருங்க, 5 நிமிஷம் கட்டி போகணும்னா. சுலமானசாமி எங்கடா இருக்காரு? உங்களுக்கு கும்பிடக்கூடிய தெய்வமா அவரு? எதுக்கம்மா எங்கடா இருக்கா? அந்த 2 தெய்வமும் உங்க எல்லையில வந்து நிக்கி.
என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ணை மூடி கால் விட்டு வா. கடல் கடந்து சென்றாலும் கடன் தீரவில்லை என்று நீரை சிந்துகிறார் ஒரு மகன். ஒன்னேகால் ஆண்டுகள் தடையில்லாமல் தொழில் நடந்தாலும் செல்வங்கள் அழிந்து கொண்டே இருந்தன. அந்த அழிவுக்கு காரணம் என்ன என்று பல இடங்களில் கேட்ட பொழுது நம்முடைய குடும்பத்தின் மீதும் தொழிலின் மீதும் பொறாமை உடையவர்களால் மாந்திரிகங்கள் தெய்வக்கட்டுகள் செய்யப்பட்டதனுடைய விளைவுதான் இதற்கு காரணம் என்று பதில் வந்தது. உண்மையா? இதற்காக செய்த பரிகாரங்களோ பல. ஆனால் இன்று வரை தெளிவு கிடைக்கவில்லை. தாயாரினுடைய நுரையீரல் மூச்சுக்குழல் சம்பந்தமான பிணியும் வேதனையும் இருக்கும். ஆயுளுக்கு கண்டமில்லாமல் நடக்கும். உன்னுடைய கடன் 6.25 மாதத்தில் 22 லட்சம் ரூபாய் பக்கத்தில் உனக்கு கிடைக்கும். கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன். சந்தோஷமா இரு. நான் கொடுக்குற கனியை அங்கொண்டு போடு, வித்து தாரேன். போகும்போது என்னை பார்த்துட்டு போ. 8:30 மணிக்கு இந்த கனியை தான் அங்கே கொண்டு போடணும். பேசிக்கலாம். அருப்புக்கோட்டை யார் அது? கண் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உங்க எல்லையில என் தங்கை காளியனுடைய ஆலயங்கள் உண்டு. அதே போல மார்க்கெட்டை ஒட்டி போகும் பொழுது கர்மசாமியுடைய திரு கோவில் ஒன்று இருக்கிறது. இந்த பகுதியில் நான் போகும்பொழுது கருவேலமுள்ளுக்கு இடையில ஐயனார் கோயில் ஒன்று தெரியுது. இவைகளெல்லாம் பார்த்து சுத்தி வந்து உன் உடம்பை பார்த்தேன். உடம்புக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருந்து ஆட்டுவது போலும் வாட்டுவது போலும் குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் ஒன்று வரலாம், உட்காரலாம். அந்த சக்தியை இன்னையிலிருந்து மாற்றி உடம்புல எந்த ஒரு குறைபாடுகளும் இல்லாம காப்பாற்றி தந்தா போதுங்களா? அப்படி குடிக்கலாம். இதை தேய்ச்சி குளிச்சுக்கணும். இன்னும் 3 முறை என்னைய பார்க்க வரணும். உடல்நிலையும் சரி பண்ணி தெளிவு பண்ணி தரேன். வேற என்ன வேணும்? அது வீட்டுக்குள்ள நான் ஒரு பொருள் தரும் பொழுது பிள்ளைகள் எல்லாரும் தெளிவாயிருவாங்க. உன் உடம்பையும் நல்லாக்கி தரேன். இந்த மகனே ஆனந்தமாக இருப்பாயாக. சகல செல்வம் பெற்று நிம்மதியாக. இந்த கனி உன் வீட்டில் வைக்கணும். இந்த கனி உன்னுடைய மனையில் இருக்கணும். பெங்களூர் காலை விட்டு வரலாம். அறகுறையான மனசோட விழுந்துட்டு வந்தியான். முழு மனசோட கும்பிட்டு வாயேன். நல்ல நிம்மதியா சாமிட்ட மனசை கூட. உன்னுடைய மனதுக்கும் உன் கணவனுடைய மனதுக்கும் வேறுபட்ட மனநிலைகள். கற்பகத்தின் சோலையிலே மொய்க்கும் வண்டு நீ அல்லவோ. கால் வலிக்கா? கால் அங்கிட்டு விட்டு வந்து பாருங்க. தெய்வம் வருத கேட்டு பார்ப்போம். உங்களுடைய கட்டுமனை எல்லைக்கு நான் போற வழியில உங்க வீட்டுக்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னால முனீஸ்வரனும் மாரியம்மன் என்னும் ஒரு தெய்வமும் இருக்கு. வாஸ்தவமா? இருக்கார்.
அதுல இருந்து நான் உங்களை ஆராய்ந்து பார்த்தேன். சுமார் 3 ஆண்டு காலங்களாக இல்லற வாழ்க்கையில் மனவேதனையும் பிரிவும் பிரச்சனையும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை தொடருமா அல்லது வேண்டாமா என்ற ஒரு முடிவை மேற்கொண்டு பார்த்தால், அந்த வாழ்க்கை தொடர்ந்தால் உயிர் நிலைத்திருக்காது, ஆபத்து ஏற்படும் என்று விதி இருக்கிறது. புரிகிறதா? காரணம் சொல்லலாம். உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லணுமா? காரணம் சொல்லலாம். போனெல்லாம் கொண்டா போன் எதுவும் ஆன் பண்ணிட்டு இருக்கியா? இல்லையா? நல்ல பிள்ளை. அதனால விட்டு சென்ற கணவன் வேண்டுமா வேண்டாமா? அதனால புதுமையான வாழ்வை பெறுவதற்கு தடைகள் இருக்கான்னு கேட்டேன். சாபங்கள் இருக்கு, ஜென்ம பாவங்கள் இருக்கு. இவைகள் இரண்டுக்கும் ஒரு முடிவு. ராமேஸ்வரம் சென்று புனித நீராடி என்னை வந்து பார்க்க இந்த வாழ்க்கைக்கு புனிதமான நிலை மாறும். புரிகிறதா? அதை செய்து தரேன். வரக்கூடிய ஆடி 20ஆம் தேதிக்கு உட்பட நீங்க ராமேஸ்வரம் போயிட்டு என்னை வந்து பார்க்கணும். ஒன்று, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் பல லட்சங்கள் நஷ்டமாகி இப்பொழுது வேதனைக்குரிய சூழ்நிலைகளால் அடுத்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது தெரியாமல் மனக்குழப்பத்தோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். சில வங்கிகளில் இருந்து தகவல்களும் குழப்பமான செய்திகளும் சில செக்யூரிட்டி கொடுத்தப்பட்ட டாக்குமெண்ட் சம்பந்தமான வேதனைகளும் இருந்து கொண்டு இருக்கிறது. உண்மையா? இவைகளையெல்லாம் மாற்றி உங்களை உயர்வா வாழ வச்சு தந்தா போதுமில்லா? செம்மையாக்கித்தானே. 8 மணிக்கு என்னை பார்த்து செல்க. பக்கத்தில் வரணும், மிகவும் நெருங்கி வரணும். ஜெயிச்சு தாரேன். மகளே செல்வாக்கா இருப்ப. ராமேஸ்வரம் போயிட்டு வரணும். ஒரு எல்லை. ஆமா, தன்னுடைய தொழிலை பற்றி மன உபாதை அடைந்து வந்த மகன் யாருப்பா? என்ன தொழில்? கூட்டு தொழில்னா இது தேன் கூட்டு தொழிலா? ஓடி நின்ற தொழில். புரிகின்றத? உட்காரலாம். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். வீட்டுல படியிலிருந்து நுழைஞ்ச உடனே முதல் பகுதியிலேயே தரைகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உத்தரவுல இருக்கு. புரியுதா? அது ஏன் என்று கேட்டேன். பூமியினுடைய அதிர்வு சக்தியும் தீய சக்தியும் குடும்பத்துக்குள் உண்டு. 3 ஆண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும் பல்வேறு பிணக்கான வஞ்சகமும் நடந்து இப்பொழுது நிறைய லட்சங்கள் கடனாலும் வேதனையாலும் உண்பட்டு இருக்கிறேன். கால் ஒன்று வரலாம். யாரு? ஒரு வக்கீலா? என்னன்னு கேட்டு பார்க்குறேன். வாப்பா, இங்க வா. ஒரு வழக்கறிஞர் வந்து இடையில பேசுறாரு. அது யாரு? நல்ல தெளிவா பேசணும். யார் அந்த வழக்கறிஞர்? உங்க பார்ட்னர்ல ஒரு பெங்களூர் எல்லை 2 நாட்கள் என்னை நோக்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும் இளைஞன். யாரடா அவன்? கால் ஒன்று வா. நீ இளைஞனா? கேளாவே. குருநாதருக்கு வணக்கம் செலுத்தணும். அது உங்க மூலியமா நான் எங்க இருக்கார் உன் குருநாதர்? இப்ப இல்ல, சமாதி ஆயிட்டார். எந்த ஊருக்காரர்? கஞ்சி மகா பெரியவர். கஞ்சி மகா பெரியவர். காஞ்சி மகா சந்திரசேகர சுவாமிகள். உட்கார். சந்திரசேகர சுவாமியை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? மகா பெரியவர் அவர். அதே மாதிரி நிறைய நல்ல தன்மைகளும் தெய்வத்தின் குரல் என்று 4 பகுதிகளிலே புத்தகம் எழுதிய மகான். தெரியுமா உனக்கு? தேவி பாகவதத்தின் முதல் தர்க்கத்தை அப்படி ஆச்சாரம் தவறாமல் எழுதி இந்த உலகுக்கு நீதியை புகட்டிய ஒரு பெரிய மகான் சந்திரசேகர சுவாமிகள். தெய்வத்தின் குரல் படித்திருக்கிறாயா? தனது வில்வ இலைகளை தன் சிரசில் தாங்கி சகசிராரத்தை குளிய வைத்து அற்புதமாக ஞான சக்தியை
ஆத்ம சக்தி என்று உணர்த்திய மகான் சந்திரசேகர சுவாமி. கால் ஒன்று வா. எல்லா சப்ஜெக்டும் நம்ம பேசுவோம். என்னடா நீ ஒவ்வொரு பொழுதும் பிரார்த்தனை செய்கிற பொழுதும் அவர் உனக்கு காட்சி கொடுத்து விஷயங்களை உணர்த்தி பேசுவதாகவே நீ கற்பனை செய்து கொள்கிறாய். உன்னுடைய பொறுமையவும் ஆத்மாவையும் சோதித்து தானும் அந்த குண்டலினி சக்தியின் மூலமாக ஆத்ம சக்தியை பெறுவது எப்படி என்பதற்காக நீ முயற்சி செய்து அதில் வெற்றியடையாமல் வேதனை அடைகிறாய். கால் ஒன்று வா. ராமகிருஷ்ணர் சொல்வார், பொண்ணுக்கும் பொருளுக்கும் குடகுடமா கண்ணீர் வடிப்பான் மனுஷன். கடவுள் அருளை பெறுவதற்கு யாராவது கண்ணீர் விட்டாங்களா? இல்லை. எதுக்கு? பணம் தானே வேணும், பொருள் எதுக்கு? பொருள் தானே வேணும், அருள் எதுக்கு? இப்படி கேட்டாங்க. உனக்கு என்னடா வேணும்? பக்கத்துல வா, கண்களை மூடு, உனக்கு எவ்வளவு இருக்குன்னு நான் பார்க்கட்டும். பக்கத்துல வா, இன்னும் கொஞ்சம். கை 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 பதறாத, உள்ளுக்குள்ளே என்னை புரிந்து கொள், நிறைவாக இரு. ஒரு முறை அட்டன் பண்ணியிருக்க போலுக்க, அது உனக்கு திருப்திப்படலையே. கால் வந்துட்டு வா. இது எப்படி சாமி சொன்னாரு? இந்த ஆண்டு நீ எழுதக்கூடிய IAS தேர்வில் நீ வெற்றி அடைகிறாய். உனக்குள்ளே நான் இருந்து உன் ஆத்மாவை தூண்டி அறிவில் இருந்து நினைவாற்றலை கொடுத்து உன்னை வெற்றி பெற வைப்பேன். இப்பொழுது நீ 79% அறிவு பலத்தை பெற்றிருக்கிறாய். அதை 90% ஆக்கி உன்னை வெற்றியடைய வைக்கிறேன். IAS ஃபர்ஸ்ட் கேடட் உனக்கு கிடைக்கும். அதே மாதிரி நார்த் இந்தியாவில் உடுப்பி தேசத்தில் முதல் போஸ்ட் உனக்கு கிடைக்கும். வெற்றி அடைவாய், ஆனந்தம் அடைவாய், செல்வ சிறப்போடும் இருப்பாய். வாழ்க. கருப்பசாமி.